வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது 3 லேயர் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரேம் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். அதோட டைம் டியூரேஷனை உங்களுக்கு எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. அந்த பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு கலர் ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கொடுத்துட்டுங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு இதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேயும் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா டச் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ரைட் சைடு ப்ரெஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணுற ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பாக்ஸை. நெக்ஸ்ட்டு கலர் இருக்கும், அதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. கீழே ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் 4th ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து பாக்ஸ் ஷோ ஆகும். ஸோ நீங்களும் கரெக்டாக வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி பாக்ஸை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃப்ரேமை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு நான் எப்படி மேலே வந்து கொஞ்சம் கார்னரில் செட் பண்ணியிருக்கிறேனோ ஸோ கரெக்டாக நீங்களும் அதே மாதிரி தான் சேம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரேமை டூப்ளிகேட் எடுத்த ஃப்ரேம் வந்து சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக ஸ்பேஸ் விட்டு இதையும் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். எகைன் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த ஃப்ரேமை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, மேலே கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஃப்ரேம் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம்குள்ளே அதை கரெக்டாக வந்து பிளாக் ஃப்ரேம்குள்ளே இதை வந்து செட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் எகைன் அதே மாதிரி தான் எப்படி கரெக்டாக வந்து நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வச்சு அந்த ஃப்ரேம்குள்ளே செட் ஆகுதான்னு. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே இருக்க இந்த ஃப்ரேமில் வந்து அதே மாதிரி தான் செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எகைன் வந்து நெக்ஸ்ட் 1 இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜையும் அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 1 ஃப்ரேம் இருக்கும், அதையும் அதே மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேமையும் கரெக்டாக செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எமோஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனி 3 எமோஜஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எமோஜி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிடுங்க. கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும், தேவையான அளவுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எமோஜியோட சைஸையுமே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த எமோஜியோடைய டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து கீழே இருக்க அந்த ஃப்ரேம் இடத்துலையும் இதை வந்து செட் பண்ணுங்கள். இதை செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இருக்கிற எமோஜிஸை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறீங்களான்றதை நீங்களே செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏதாவது வேறு எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் லவ்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு என்ன நேம்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் லவ்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைப் பண்ணுறதை பார்த்து நீங்களாலே தெரிஞ்சிருக்கும். 1 by ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கீழே இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ரைட் சைடு கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பிளாக் கலராக சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் சைடு WA ஆப்ஷன் போட்டு ஃபாண்டுன்னு இருக்கும். அதில் ஸ்டைலிஷான ஃபாண்டோ நீங்கள் வந்து கைன் மாஸ்டர்லேயே நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது, வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஃபாண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை வந்து நான் செட் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். செட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஷேடோ இருக்கும், அதை எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும், தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். எகைன் பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.